இப்ப யூனிட் 11 முதலின வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த முதலின வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன லெசன். 5 மார்க் சம் உங்களுக்கு. 5 மார்க்ல உங்களுக்கு வராது. சாரி சம் வராது இதுல. தியரி பார்ட்ல தான் உங்களுக்கு வரும். 3 மார்க், 2 மார்க்ல உங்களுக்கு இது வரலாம். சரிங்களா? மிட்டம் அந்த மாரி சமயத்துல கூட 5 மார்க்ல இது குடுக்கலாம். ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு தியரி பார்ட் இது. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதலின வருவாயினம். இதுல வந்து முதலின வருவாயினை அ தீர்மானிக்கக்கூடியது எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து செலவுகள் எப்படிலாம் வகைப்படுத்தி கொண்டு வர்றாங்க. முதலின செலவுனா என்ன? வருவாயின செலவுனா என்ன? நீள்பயன் வருவாயின செலவு. இது எல்லாம் செலவுகளுடைய வகைப்பாடு. நெக்ஸ்ட் முதலின வருவாயினம், நீள்பயனி வருவாயின செலவு 3க்கு என்ன வேறுபாடு ஒப்பிடுறோம். அதுக்கப்புறம் முதலின வருவாயின வரவுகள்னா என்ன? முதலின வருவாய்க்கும், வருவாயின வருவாய்க்கும் இடையே உள்ள வேறுபாடு. இவ்வளவுதான் உங்களுக்கு தியரி பார்ட். எப்படி பொருத்தி பார்க்கணும். இந்த இந்த செலவுகள் வருவாயினமா, முதலினமா அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் அடுத்த ஸ்டெப் வந்து இறுதி கணக்குக்கு உள்ள போயி, நம்ம வியாபார கணக்குல போடுறதா, இல்ல உங்களுக்கு சொ இதுல பேர் என்ன உங்களுக்கு ம் நிதி நிலைமை பார்க்கறதுக்காக இருப்புநிலை குறிப்புல போடுறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? தியரி பார்ட்ல நம்ம பார்க்கலாம். வணிக நடவடிக்கை கணக்கேடுகள் பதிவு செய்வதன் முக்கிய நோக்கமே வணிக செயல்பாடுகள் முடிவுகள் வந்து வணிக நிறுவனத்தின் நிதி நிலைமையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இந்த நிதி நிலைமையை கண்டுபிடிக்கும்போது நடவடிக்கையில பெறக்கூடிய பலன் நடப்பு ஆண்டுக்கு மட்டுமே பயன் தரக்கூடியதா, இல்ல எதிர்வரும் ஆண்டுக்கும் உள்ளதா அப்படிங்கிறது பொருத்தி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சில வகை செலவுகள் மூலம் பெறக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா, நடப்பு ஆண்டுக்குரியதுக்கு மட்டுமே இருக்கும். சில வருவாயின செலவு இதுக்கு வந்து வருவாயின செலவு. நடப்பு ஆண்டுல மட்டுமே அந்த செலவு வந்து பயன் தரக்கூடியதா இருந்துச்சுன்னா, அது வருவாயின செலவு. உதாரணமாக சம்பளம், வாடகை. இது எல்லாமே நடப்பு ஆண்டுக்குரியது. அதுக்காக செலவு செஞ்சிருப்போம். ஆனால் சில செலவுகள் பலன் பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்காண்டுக்கு மேல தொடர்ந்து இருக்கும். அது வந்து முதலினம் அப்படிங்கிறோம். ஓராண்டுக்கு மேல அதனுடைய பயன் இருக்குது, பலன் இருக்குது அப்படின்னீங்கன்னா, அதுக்கு பேரு முதலின செலவு அப்படிங்கிறோம். அதே மாரி நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நியாயமான லாப நட்டம், நிதி நிலைமையை பற்றி முதலினம் மற்றும் வருவாய் நடவடிக்கையை முறையாக சரியாக நம்ம ஒதுக்கீடு செஞ்சா மட்டும் தான் அத கண்டுபிடிக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா முதலினம் மற்றும் வருவாயின செலவை தீர்மானிக்கக்கூடிய கருதுகோள்கள் அப்படிங்கிறோம். தீர்மானிக்கக்கூடியது வணிகத்துடைய தன்மை. வணிகத்துடைய தன்மையை பொறுத்து இந்த செலவுகளை நம்ம முடிவு பண்றோம். சரக்கு கொள்முதலுக்கென செய்த செலவு வருவாயின செலவு. சரக்கு கொள்முதல் வருஷா வருஷம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ரொட்டீனா அது நடந்துட்டு இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவு வந்து முதலின செலவு. சரிங்களா? முதலின செலவுனா, 1 வருஷத்துக்கு மேல அதனுடைய பலன் இருக்கும். அந்த சொத்தோடைய பலன் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு இந்த வருஷத்தோட அந்த சொத்தோடைய மதிப்பு அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு போகாது. ஒரு செலவானது சரக்கு அல்லது சொத்து தொடர்புடையதா என்பதை அவ்வணிகத்தின் தன்மையை பொறுத்தது. அந்த என்ன பிசினஸ் பண்றாங்களோ அத பொறுத்தது. சரக்கு என்பது ஒரு வணிகர் கையாளும் பண்டம் அல்லது பொருள். என்ன பிசினஸ் பண்றாரோ அந்த பொருள் சரிங்களா? உள்ளடக்கியதாகும். உதாரணமா அறைகளும் வியாபாரம் செய்யும் நிறுவனத்துக்கு அறைகளும் வந்து வாங்குவது அப்படிங்கிறது வருவாயின செலவு. சரியா? அதானே பிசினஸ் பண்றாரு. அப்ப அதுதான் வருவாயின செலவு. ஆனா பிற வியாபாரிக்கு அறைகள் வாங்குறது அப்படிங்கிறது முதலின செலவாக இருக்கும். ஏன்? அது வந்து சொத்தாக கருதப்படுகிறது. சரியா? நெக்ஸ்ட் வருவாய் ஈட்டும் திறனுக்கு ஏற்படும் அந்த வருவாய் நிறுவனத்தின் வருவாய் ஈட்டும் திறன் ஏற்படுத்தும் விளைவு. குறிப்பிட்ட செலவானது நடப்பு ஆண்டுக்கு மட்டுமே வருமானம் அல்லது ஆதாயத்தினை ஈட்டுமேயானால், அது வருவாயின செலவு. குறிப்பிட்ட செலவானது நடப்பு ஆண்டுக்கு மட்டும் வருமானம் அல்லது ஆதாயத்தை ஈட்டி குடுத்ததுன்னா, அது வருவாயின செலவு. மாறாக அந்த குறிப்பிட்ட செலவு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்காண்டுக்கு வருவாய் ஈட்டித் தருவதாக இருந்தா, அது முதலின செலவு. சரிங்களா? செலவோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சொத்தை பராமரிக்கிறதுக்கு மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறை செலவுகள் வருவாயின செலவு. பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது வருவாயின செலவு. பராமரிப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். மாறாக சொத்தை பழுதுபார்ப்புக்காக மேற்கொள்ளப்படும் பேரளவு அதிக அளவுல நீங்க செலவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, அது முதலின செலவாக மாறிரும். சரிங்களா? பராமரிப்பே பார்த்தீங்கன்னா, பேரளவுல செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா, அது வந்து முதலின செலவாக மாறிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட தொகையுடைய முக்கியத்துவம்.
இது வந்து ஒரு செலவு முதலின செலவா அல்லது வருவாயின செலவா என்பதை வகைப்படுத்துவதில் தொகையும் தொடர்புடையது விகிதாச்சாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு செலவானது ஒரு சொத்தின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தாத நிலையில் அச்செலவு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தால் அது முதலின செலவாக கருதப்படும். மாறாக செலவானது முக்கியத்துவம் பெறாத நிலையில், அது ரொம்ப முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிற நிலையில, அது ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்காண்டிற்கு கிடைத்தாலும், அது வருவாயின செலவாகவே கருதப்படுகிறது. 3 வகையா பிரிச்சுட்டாங்க செலவ. முதலின செலவு, வருவாயின செலவு, நீள்பயன் வருவாயின செலவு. இப்போ முதலின செலவுனா என்ன? சரிங்களா? ஓராண்டுக்கு மேல பலன் தரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலிலம் அப்படிங்கிறது ஓராண்டுக்கு மேல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வருவாயினம் அப்படிங்கிறது ஓராண்டுக்கு உள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதலின செலவு. ஒரு கணக்காண்டில் மேற்கொள்ளப்பட்ட செலவு பயனானது எதிர்வரும் ஆண்டுக்கும் தொடர்ந்து கிடைக்குமானால் அச்செலவு முதலின செலவு. ஒரு இயந்திரம் வாங்குறீங்கன்னா, அதனுடைய பலன் ஒரு 4, 5 வருஷத்துக்கு இருக்கும். அப்ப அது முதலின செலவு. வாங்குறதுங்கிறது செலவு தான். ஆனா அது முதலின செலவு. இச்செலவு ஏதேனும் ஒரு நிலைச்சொத்து வாங்குவதற்கோ, வியாபார நிறுவனத்தில் லாபம் ஈட்டுவதற்கு திறனை அதிகப்படுத்தவோ மேற்கொள்ளலாம். இது திரும்ப திரும்ப நிகழாத தன்மையுடையது. இயந்திரத்த டெய்லி வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதனால திரும்ப திரும்ப நிகழாத செலவு. முதலின செலவின் இயல்புகள் என்ன? இச்செலவு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்காண்டுக்கு பலன் தரக்கூடியது. நிலைச்சொத்து வாங்குறதுக்காக தான் இத வாங்குவீங்க. இச்செலவு வந்து வருவாய் ஈட்டும் திறனை அதிகப்படுத்த உதவுகிறது. திரும்ப திரும்ப நிகழாத தன்மையுடையது. இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் காண்பிக்கப்படும். உதாரணம் என்னென்ன செலவுகள் முதலின செலவுக்கு அப்படின்னு நிலம், கட்டிடம் கேட்பாங்க. முதலின செலவுக்கு 2 உதாரணங்கள் தருக. அப்ப நிலம், கட்டிடம் வாங்குவதற்கான செலவு, அலுவலக உபகரணங்கள், கணிப்பொறி அல்லது குளிர்சாதன சாதன கருவி வாங்குவதற்கான செலவுகள், பொறி இயந்திரம் வாங்குவதற்கான செலவுகள் அப்படின்னு நீங்க ஏதாவது 2 எடுத்துக்காட்டு நீங்க சொல்லலாம். முதலின செலவுகளின் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வருவாயின செலவுனா என்ன? வருவாயின செலவு வணிக நிறுவனத்தின் அன்றாட செயல்பாட்டுக்காக கூடிய செலவு வருவாயின செலவு. சரிங்களா? அச்செலவு திரும்ப திரும்ப நிகழும் தன்மை கொண்டது. கூலி குடுக்குறது ஒரு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு மட்டும் தான் கூலி குடுப்போம்ன்னு சொல்ல முடியாது. 2 நாளைக்கு ஒரு தடவ கூலி குடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? சம்பளமும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாரி உங்களுக்கு ஒவ்வொரு செலவும் பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாரி திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கொள்முதல் செய்வது, உங்களுக்கு விற்பனை செய்வது, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஒரு அதுக்காக அலுவலகத்தில இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே திரும்ப திரும்ப நிகழக்கூடிய செலவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டுக்கு மட்டும் வருவாயினை ஈட்ட இச்செலவு மேற்கொள்ளப்படுகிறது. ஆண்டு முழுவதும். சரியா? வருவாயின செலவு வருவாயுடன் தொடர்புடையது அல்லது குறிப்பிட்ட கணக்காண்டுடைய தொடர்புடையது. உதாரணமாக கொள்முதல் மீதான செலவு ஒரு வருவாயின செலவு. விற்பனை வருவாயுடன் தொடர்புடையது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வருவாயின செலவோட இயல்புகள் எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடையது. முதலின செலவு திரும்ப திரும்ப நிகழாது. வருவாயின செலவு திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடையது. வணிகத்தில் லாபம் ஈட்டும் திறனுக்காக அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த செலவு மேற்கொள்ளப்படுகிறது. பயன் வந்து அந்த கணக்காண்டு மட்டும் தான். ஒரே ஒரு கணக்காண்டு மட்டும் தான் இது இருக்கும். வியாபாரம் அல்லது லாப நட்ட கணக்குக்கு பற்று பக்கத்தில் இடம்பெறும். இந்த செலவு எல்லாமே வியாபார லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல இருக்கும். முதலின செலவு எல்லாமே இருப்புநிலை குறிப்புல உங்களுக்கு சொத்துக்கள், பொறுப்புகள் அந்த ஏரியால உங்களுக்கு இருக்கும். இது உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, மறு விற்பனைக்காக செய்யப்படும் கொள்முதல். சரியா? ரா மெட்டீரியல் அப்படிங்கிறவங்க அந்த கொள்முதல். மறு விற்பனைக்காகன்னு சொல்லணும். மறு விற்பனைக்காக செய்யப்படும் கொள்முதல், நிர்வாகம் மற்றும் விற்பனை மற்றும் வழங்கல் செலவுகள், உற்பத்தி செலவுகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வருவாயின செலவுகள் அப்படிங்கிறோம். நீள்பயன் வருவாயின செலவுனா என்ன? நடப்பாண்டில் மேற்கொள்ளப்பட்ட வருவாயின தன்மையுடைய ஒரு செலவின் பயன் வருவாயின தன்மை தான் அது. திரும்ப திரும்ப நிகழக்கூடியது தான். அந்த செலவோட பயன் எதிர்வரும் ஆண்டு அல்லது ஆண்டுகளுக்கும் கிடைக்குமானால், நெறைய 2, 3 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு தொடருமானால், அச்செலவு நீள் பயன் வருவாயின செலவு அப்படிங்கிறோம். இச்செலவின் பயன் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கிடைக்கும். நடப்பாண்டு வருவாயுடன் பொருத்துவதிலிருந்து ஒத்திவைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு வருமானத்துக்கும் போக்கெழுதப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கொண்டு வருவாங்க. மொத்தமா ஒரு நிறுவனத்த நம்ம ஒரு தொழில் தொடங்கிறோம். அதுல வந்து விளம்பரம் தேவைப்படுகிறது. அந்த விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1,00,000 செலவு பண்ணீங்கன்னா, ஒரே வருஷத்துல இந்த விளம்பர செலவ நம்ம வருவாயின செலவாக நினைச்சு கம்மி பண்ண முடியாது. சரிங்களா? அந்த விளம்பரத்துடைய பயன் அப்படிங்கிறது ஒரு 4, 5 வருஷத்துக்கு ஈடுகட்டுமேயானால், அந்த அந்த 1,00,000 பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு பிரிச்சு போட்டுக்கிறாங்க. அதான் போக்கு எழுதுவது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போக்கிக்கிறாங்க. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கும் அது வருவாயினத்தின் மீது சரி கட்டப்படும். நீள்பயன் வருவாயினத்தின் இயல்புகள் என்ன? இது ஒரு வருவாயின செலவு தான். எதிர்வரும் காலத்துக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். இச்செலவு செலவழித்த ஆண்டிலேயே
முழுவதும் போக்கெழுதப்படுவதில்லை. அதுக்கப்புறமா போக்கெழுதி போக மீதியுள்ள தொகை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்துல காண்பிக்கப்படும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, விளம்பரம். விளம்பரம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரளவுல செய்யக்கூடிய பழுதுபார்ப்பு செலவு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ஆராய்ச்சி செலவு அந்த மாரிலாம் சொல்லலாம் உங்களுக்கு. இதுக்கு 3க்குள்ள வேறுபாடு. இப்ப நம்ம பார்த்தோம்ல, முதலெண்ண செலவுனா என்ன? அடிக்கடி நிகழா தன்மையுடையது. இது வந்து அடிக்கடி நிகழும். இது வந்து அடிக்கடி நிகழாத தன்மையுடையது. நோக்கம் வந்து வருவாய் ஈட்டும் திறனுக்காக முதலெண்ண செலவு செய்றோம். இது வியாபாரத்தின் அன்றாட செயல்பாடுகளை மேற்கொள்வதற்காக இது குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பலன் பெற இச்செலவு செய்யப்படுகிறது. பயனளிப்பு காலம் இச்செலவினின் பலன் வந்து நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? இதோட பயன் நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். இதனுடைய பயன் எப்படி இருக்கும்? அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இதனுடைய பயனும் நீண்ட காலத்துக்கு எதிர்வரும் பல ஆண்டுக்கும். அதுக்கப்புறமா 4வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, லாபம் ஈட்டும் திறன் எப்படி இருக்கும்? வணிகத்தின் லாபம் ஈட்டும் திறனை அதிகரிக்கச் செய்யும் முதலெண்ண செலவு. இது வணிகத்தின் லாபம் ஈட்டும் திறனை ப பராமரித்து வைத்துக்கொள்ள உதவுகிறது. சில ஆண்டுக்கு வணிகத்தின் பலன் வந்து தரக்கூடியது. கணக்கியல் நடைமுறை பார்த்தீங்கன்னா, இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் முதலீடு செலவு காண்பிக்கப்படும். இந்த நேரடி செலவு வியாபார கணக்கிலும், மறைமுக செலவு லாப நட்ட கணக்கிலும் காண்பிக்கப்படும். அது நேரடி செலவுன்னா உங்களுக்கு ஆலையோட தொடர்புடையது. மறைமுக செலவு அப்படிங்கிறது ஆலையோட தொடர்பு இல்லாதது. ஆனா, அந்த உற்பத்திக்காக செய்யக்கூடியது அலுவலகம் மற்றும் மேலாண்மையில தொடர்புடைய செலவுகளாக இருக்கும். மறைமுக செலவு அப்படிங்கிறது. அது அடுத்த லெசன்ல நம்ம பார்ப்போம். இங்க நடப்பு ஆண்டுக்கு போக்கெழுதப்பட்ட தொகை லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்திலும், எஞ்சியுள்ள தொகை வந்து இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்திலும் உங்களுக்கு காண்பிப்பாங்க. இது 3க்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் முதலின வரவு, வருவாயின வரவுன்னா என்ன? முதலின வரவு அப்படிங்கிறது வருவாய் வருவாயினத்தை சாராத வரவு. அனைத்தும் முதலின வரவு ஆகும். வருவாயினத்தை சாராத வரவு. வருவாயினம் என்ன? ஒரு ஆண்டுக்கு உள்ள வரக்கூடிய ஒரு வருமானம். அதை சாராத வருமானம் எல்லாமே முதலின வரவு. இது திரும்ப திரும்ப நிகழாத தன்மை. எப்படி முதலின செலவு வந்து திரும்ப திரும்ப நிகழாதோ, அதே மாரி இதுவும் திரும்ப திரும்ப நிகழாது. பெறப்பட்ட தொகை பொதுவாக கணிசமானதாக இருக்கும். பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இவ்வகை வரவுகள் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காண்பிக்கப்படும். திருப்பி செலுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணங்கள் பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள். பங்குனா என்ன? கடனீட்டு பத்திரம்னா என்னன்னா, காமர்ஸ்ல நீங்க ப சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதனால அது புரிஞ்சிருக்கும். பங்கு அப்படிங்கிறது கூட்டு பங்கு நிறுவனத்தில் முதல் திரட்டுவதற்காக உங்களுக்கு பங்குகளை வெளியிடுவாங்க. அதன் மூலமாக முதலை திரட்டுவாங்க. அது உடனடியாக நம்ம திரும்பி செலுத்த மாட்டோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்மகிட்ட கணிசமான ஒரு தொகை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பங்குகள். கடனீட்டு பத்திரங்கள்னா கடனை உறுதிப்படுத்தும் ஒரு ஆவணம் தான் கடனீட்டு பத்திரம். அந்த நிறுவனமானது பங்குகள் போக மீ அ மீதி தொகை நம்மளுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது, பொதுமக்களிடம் வந்து கடன் பெறுகிறது. கடனை வந்து வாங்குறாங்க. அதுக்கு பத்திரம் குடுத்துறாங்க. பாண்ட் அப்படிங்கிறது குடுத்துடுறாங்க. இது கடனீட்டு பத்திரம். இது வெளியிடுவதன் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது ஒரு கணிசமான தொகை. இது முதலின வரவு. நெக்ஸ்ட் வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனத்திடமிருந்து பெற்ற நீண்ட கால கடன். அதுவும் உங்களுக்கு உடனடியாக திருப்பி குடுக்க மாட்டாங்க. இது திரும்ப திரும்ப நிகழாது. எப்பமோ ஒரு தடவ தான் நம்மளுக்கு இந்த பங்குகள் வெளியிடுறது, கண்ணீட்டு பத்திரங்கள் வெளியிடுறது. நிலை சொத்துக்கள் விற்பனை செய்வதில் பெற்ற தொகை. நிலை சொத்துக்கள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா, எப்பமோ ஒரு தடவ தான். அதே மாரி விற்கிறதும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். நீண்ட கால முதலீட்டில் விற்பனை செய்து பெற்ற தொகை. இது எல்லாமே பத்தி நன்கொடை பெற்றது. இது எல்லாமே முதலின வரவு. எடுத்துக்காட்டுகள் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது 2 எடுத்துக்காட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வருவாயின வரவுனா என்ன? வணிகத்தின் வழக்கமாக நடைமுறையிலிருந்து பெறக்கூடிய வழக்கமான நடைமுறையிலிருந்து பெறக்கூடிய வருமானம் வருவாயின வரவு. வழக்கமான நடைமுறையிலிருந்து பெறாத வருமானம் முதலான வரவு. சரியா? வழக்கமான நடைமுறையிலிருந்து பெறக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வருவாயின வரவாகும். திரும்ப திரும்ப நிகழும் தன்மை கொண்டது. அங்க திரும்ப திரும்ப நிகழாது. வருவாய் முதலின வரவுங்கிறது திரும்ப திரும்ப நிகழாது. இவ்வாறு பெறப்படும் தொகையானது சிறிய அளவாக இருக்கும். அது பேரளவுல இருக்கும். இது சிறிய அளவுல இருக்கும். சரக்கு விற்பதில் கிடைக்கும் தொகை, வாடகை பெற்றது, முதலீடு மீது வட்டி, முதலீடு பங்காதாயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. முதலின வரவுனா என்ன? வருவாயின வரவுனா என்ன? வேறுபாடு. அடிக்கடி நிகழாத தன்மை கொண்டது. இங்கு அடிக்கடி நிகழும். பெரிய அளவு, இது வந்து சிறிய அளவுல இருக்கும் தொகை. இது வந்து லாபத்தை கருதி பகிர்ந்தளிக்க முடியாது. இது வந்து வருவாயின செலவை காட்டிலும் மிகுதியான வருவாய் வந்து லாபத்தை கருதி பிரித்து அளிக்கப்படுகிறது. இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு குடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. நீங்க இந்த எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது முதலின செலவு, வருவாயின செலவு, நீள்பயன் வருவாயின செலவு, முதலின வரவு, வருவாயின வரவு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு தனியா குடுத்தாச்சு. நீங்க அத வந்து
படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல எடுத்துக்காட்டு 1. இந்த எடுத்துக்காட்டு 1 அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படி டைரக்ட்டா குடுத்துருப்பாங்க. தொழிற்சாலையை தொடங்க உரிமம் பெறுவதற்காக செலுத்திய கட்டணம். சரிங்களா? உரிமம் பெறுவதற்காக ஒரு கட்டணம் செலுத்தியிருக்கிறீங்க. இது அடிக்கடி நம்ம உரிமம் வாங்குவோமா? இல்ல. தொழில் தொடங்கும்போது மட்டும் தான் உரிமம் வாங்குவோம். அப்ப எப்பமாவது ஒரு தடவ தான் நம்ம இந்த செலவு செய்ய போறோம். பல்க்கா ஒரு பெரிய தொகைய செலவு செய்ய போறோம். அப்ப இந்த செலவு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதலின செலவு. ஓராண்டுக்கு மட்டும் இருக்காது. இது பலன் பார்த்தீங்கன்னா, பின்வரும் ஆண்டுக்கு இருக்குமோ, அதனால முதலின செலவு. இது ஃபுல்லா நீ எழுதணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? இத ஃபுல்லா எழுதணும். முதலின செலவு அப்படின்னு எழுதுனா போதுமானது. இந்த இத எழுதி தொழில் தொடங்க உரிமம் பெறுவதற்கு செலுத்திய கட்டணம் அப்படிங்கிறத எழுதி, டி ஃபார்ம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா இந்த கொஸ்டின் இந்த 3யும் எழுதிருங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, முதலின செலவு அப்படின்னு எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து தொழிற்கூடம் கட்டுவதற்கான செலவு செய்தது 2,00,000 மற்றும் கட்டுமான பொருட்கள் சேகரித்து வைப்பதற்காக தற்காலிக குடிசைகள் கட்டிய செலவு 2மே சேர்ந்து தான் வரும். 2,10,000 அப்படிங்கிறது மொத்த செலவு. தொழிற்கூடம் கட்டுவதற்கான செலவு. இந்த செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முதலினம் தான். ஒரு தடவ தான் தொழிற்கூடம் அந்த 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 பில்டிங் கட்டப் போறீங்க. அப்ப இதுவும் முதலின செலவு. அப்ப ஹைஃபன் போட்டு முதலின செலவுன்னு எழுதுனா போதுமானது. அதுக்கப்புறம் வா வாங் அ பழைய இயந்திரத்தை புதுப்பிப்பதற்கான ஒரு செலவு வந்திருக்கு. இந்த செலவும் பார்த்தீங்கன்னா, எந்திரம் ஒரு தடவ தான் வாங்குவீங்க. அத வந்து புதுப்பிச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கு வந்து ஏதாவது ஓவரால் பண்ணி, அதில பெயிண்ட் கியிண்ட் அடிக்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு புதுப்பிச்சிருக்கிறீங்க. அது வந்து ஒரு ரூ. 5,000 பல்க் அமௌண்ட் போயிருச்சு. இதுவும் முதலின செலவு தான். அப்போ டி ஃபார்ம்னா என்ன? ஒரு கோடு போட்டு, இந்த இடத்துல இப்படி போட்டுடுறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இது எல்லாத்தையுமே எழுதிடுறீங்க. தொழிற்சாலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு 3 இதையும் வரிசையா எழுதிருவீங்க. இந்த பக்கம் ஆன்ஸர் வந்து முதலின செலவு, முதலின செலவு, முதலின செலவுன்னு எழுதிடுறீங்க. 2 எடுத்துக்காட்டு 2 அதே மாரி உங்களுக்கு கொஸ்டினும் ஆன்ஸரும் அதிலேயே இருக்கும். 3வது உங்களுக்கு இருக்குது. 2வதுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா புதிய பொருளை அறிமுகப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட விளம்பரம். விளம்பரம் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நீள்பயன் வருவாயின செலவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. புதிய இயந்திரத்தை கொள்முதல் செய்து அலுவலகத்திற்கு கொண்டு வந்து நிறுவுவதற்கான செலவு. ஃபிட்டிங் சார்ஜஸ். சரிங்களா? எந்திரத்த வாங்குறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, முதலின செலவு தான். புதுசா ஒரு இயந்திரத்த வாங்குனீங்கன்னா, ஃபிட்டிங் சார்ஜஸ் அதோட சேர்ந்து தான் வரும். 3வது புதிய இயந்திரத்தை வாங்குவதன் மீதான ஏற்றுச்சல் செலவு, காப்பீட்டு கட்டணம் மற்றும் வண்டி கட்டணம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புதுசா வாங்குறீங்கன்னா, அதோட சேர்த்தே உங்களுக்கு அடக்க விலையில வந்துரும். இதுவும் முதலின செலவு தான். நெக்ஸ்ட் 3வது எடுத்துக்காட்டு பாரு. ஒரு புதிய இயந்திரம் வாங்குவது ஏற்று கட்டணம் நிறுவுவதற்கான இது பார்த்தீங்கன்னா, முதலின செலவு. அலுவலக வாடகை. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, அலுவலக வாடகை குடுத்துட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடா மாசம் மாசம் அலுவலக வாடகை குடுத்துட்டே இருப்பாங்க. இது வருவாயின செலவு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 5 வருடத்துக்கு வாடகை அமர்த்தப்பட்ட மோட்டார் வாகனம் மீதான வாடகை ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சொல்லிட்டாங்களா, அப்ப ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. அதனால வருவாயின செலவு. 5 வருடங்களுக்கு அமர்த்தப்பட்ட வாடகை மீதான வாடகை ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்படும் ஒரு வருவாயின செலவு. 4வது எடுத்துக்காட்டு, ஏற்கனவே உள்ள கட்டிடத்தோடு கூடுதலாக ஒரு கட்டிடத்த கட்டுறீங்க. அப்ப அந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கட்டுவீங்க, அடுத்த வருஷம் அப்படிலாம் இல்ல. ஒரு தடவ பில்டிங் வந்துருச்சு. அந்த பில்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அதனால இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 1 வருடத்துக்கு மேலாக பயன் தரக்கூடியது அந்த கூடுதலாக கட்டிய கட்டடம் முதலின செலவு. அதுக்கப்புறமா பழைய மகிழ்வுந்து ஒரு கார் வச்சிருக்கிறீங்க. மேலும் அதனை உடனடியாக பழுதுபார்ப்பு செலவு. அந்த ப ப எந்த அந்த கார 30,000க்கு வாங்கி அத பழுது பார்த்துருக்கிறீங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா, முதலின செலவு. புதிய தொழிற்சாலை வண்ணம் பூசியிருக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலைக்கு பெயிண்ட் அடிக்கும்போது, அந்த புதிய தொழிற்சாலை சரிங்களா? பழைய தொழிற்சாலைக்கு வர்ணம் பூசுறது அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கும். இங்க புதிய தொழிற்சாலை ஒண்ணு வர்ணம் பூசுனதுக்காக செலவு செஞ்சிருக்கிறீங்க. இது முதலின செலவு. புதிய இயந்திரம் மீதான ஏற்றுச்சல் இதுவும் முதலின செலவு. வாங்கிய பழைய வாகனத்த பழுது பார்த்துருக்கிறீங்க. ரூ. 150 சரியா? பழைய ஒரு வாகனத்த வாங்கி அத பழுது பார்த்துட்டீங்க. அதுவும் முதலின செலவு. ஏற்கனவே இருக்கிற வாகனத்த பழுது பார்த்தீங்கன்னா, அது வருவாயின செலவுல வந்திருக்கும். 5 பார்த்தீங்கன்னா 3,200 பின்வருமாறு இயந்திரத்தின் மீதும் செலவிட்டது. உற்பத்தியை மடங்காக்க அதிகரிக்க சேகரிக்கப்பட்ட கூடுதல் இயந்திரத்தின் மதிப்பு.
உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செலவு செஞ்சிருக்கிறீங்க. உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக செலவு என்ன செலவுன்னா, வருவாயின செலவு. வருவாயின செலவு. உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே, அது கூடுதல் இயந்திரத்தை சேர்க்க செலவழித்த தொகை முதலின செலவு. பழுதுபார்ப்பு வருவாயின செலவு. கவனக்குறைவால் ஏற்பட்ட பழுதுபார்ப்பினை 1200 செலவழிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வாகனத்தை எரிபொருள் திறனை அதிகரிக்க அந்த இயந்திரத்தை புதுப்பிக்க மேற்கொண்ட ஒரு செலவு. எரிபொருள் திறன் வந்து அதிகமா எனர்ஜிய கூட்டணும் அப்படிங்கும்போது, அது வந்து உங்களுக்கு முதலின செலவாகிறது. எடுத்துக்காட்டு 6 நிலைச்சொத்து வாங்குவதற்காக ஒரு தொகை செலவு செஞ்சிருக்கேன். நிலைச்சொத்து அப்படின்னாலே அது முதலின செலவாயிரும். நெக்ஸ்ட் இப்படிதான் உங்களுக்கு சம் எழுதியிருக்கணும். இந்த மாரி ஆன்சர் எழுதுனா போதுமானது. தியரி மாரி எழுத தேவையில்ல. 2வது பெறுதற்குரிய ஒரு கடனாளியிடமிருந்து ஒரு வருடத்தில் பெற்ற தொகை. கடனாளியிலிருந்து ஒரு தொகை வாங்குறீங்க. அது வாங்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த வருஷம் வருஷம் அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். அது வருவாயின வரவு. அதுக்கப்புறம் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பழைய கட்டிடத்தை இடிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு செலவு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதலின செலவு. புதிய கட்டிடத்துக்காக ஒரு செலவு செஞ்சிருக்கிறீங்க. முதலின செலவு. தீயினால் இயந்திரத்தில் ஏற்பட்ட பாதிப்பதற்காக பாதிப்பிற்காக பெறப்பட்ட காப்பீட்டுறுதி தொகை. அந்த விபத்து ஏற்பட்டது. அதில வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பணம் குடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டுட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. முதலின வருவாய். சரிங்களா? இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா, ஒரு எம் எல்லாமே காப்பீட்டு மூலியமா மொத்தமா கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அது பலன் 2, 3 வருஷத்துக்கு நமக்கு வரும். வருவாய்னா வருவாய். இவ்வளோதான் இந்த லெசன் வந்து சின்ன லெசன். உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு. தியரி பார்ட் தான். புரியிற மாரியே இருக்கும். 6 ஒன் வேர்டு, 5 வந்து 2 மார்க், 3 மார்க் 3 இருக்குது. கணக்கு இப்ப எப்படி இருந்துச்சோ அதே டிட்டோ அப்படியே தான் இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கணக்கு. அங்க 6 கணக்கு இருந்திருக்கும். இங்கேயும் 6 கணக்கு தான் இருக்கும். 6, 1 7 கணக்கு இருக்குது. சரிங்களா? 7 கணக்கு. இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? முடிஞ்சிருச்சும்மா. லெசன் வந்து உங்களுக்கு இது எடுத்துக்காட்டு பார்த்து சரியா புரிஞ்சு பயிற்சி கணக்கையும் போட்டுருங்க. சிங்கிள் பேஜ்ல அப்படியே வரிசையா எழுதிட்டு வந்தா போதும் ஃபார்ம்ல. தேங்க்ஸ்மா.